ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலான ரொட்டீன் vlog மாதிரி தான் இருக்கும். க்ளீன் பண்ணுறது, குக்கிங் அதுதான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எங்கேயும் வெளியெல்லாம் போக முடியாது. ஜஸ்ட் அப்படியே லாக்டவுன் தான். ஸோ நான் வந்து எல்லாம் தலைக்காணி எல்லாம் கீழே எடுத்து போட்டுட்டு, பெட்ஷீட் எல்லாம் கீழே எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இல்லை, ஏதோ பண்ணிகிட்டே இருந்தா, விளையாடிட்டே இருந்தா, ஆடிட்டு, ஏதோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஆடிட்டு இதெல்லாம் நான் சரியாக கவனிக்கல அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்ட்டு. இதில் பார்க்கும்போது தான் தெரியுது. அப்புறம் வாயில் ஏதோ அடிச்சிட்டு இருந்தா, இந்த மாதிரி அப்படி அடிச்சிட்டு இருந்தா. இதில் வந்து நான் நார்மலாக எல்லாம் பெட்ஷீட்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு அப்படியே டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போடி அப்படின்னு சொன்னேன், கண்ணில் விழப்போகுது அப்படின்னு. திருப்பி வந்துட்டா, கேமரா முன்னாடி வந்துட்டா. அப்புறமா என்னை வேலை செய்யவே விடல, அந்த பெட்லாம் இதெல்லாம் மடித்து வைக்கவே விடல. ஸோ அப்புறம் இடிச்சிக்கிட்டா போல் இருக்குது. ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் இது வந்து ஏன் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி தலைக்காணி வந்து நானே செஞ்சேன் அவளுக்கு. சும்மா நார்மலாக வேஸ்ட்டான ஒரு துணியெல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ அவங்களோட துணியெல்லாம் இருக்குது, யூஸ் பண்ணதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு துணி மாதிரி ஸ்டிச் பண்ணி அதில் போட்டு யூஸ் பண்ணேன். வேஸ்ட் துணினா அவள் யூஸ் பண்ண துணி தான், யூஸ் ஆகாத துணியெல்லாம் போட்டு ஒரு பில்லோ மாதிரி செஞ்சேன். அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால அங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்ருந்தேன். கீழே இருந்த பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்ருந்தேன். நார்மலான ஒரு ரொட்டீன் vlog தான். போரிங்காக இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நார்மலாக யூஸ்வலாக ரிவ்யூஸ் போட்டு டிஐஒய் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ அதனால் ஒரு DIML vlog மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டு கீழே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது, அதை தான் காலால் தள்ளிட்டு இருந்தேன். ஸோ அவள் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா. அவள் நான் எங்கே போனாலும் அவள் வந்துகிட்டே இருந்தா. ஹாலுக்கு வந்தால் ஹாலுக்கு வருவாள். எப்போவுமே அப்படி தான், நான் எங்கே போனாலும் வருவாள். கிச்சன் போனால் கிச்சன் வந்துடுவா, ஹால் போனால் ஹால் வந்துடுவா. பாட்டு போட்டு இப்போ ஏதாவது பாட்டு போட்டு விடுறோம் அப்படின்னா மட்டும் அந்த பாட்டு பாப்பாளே தவிர மற்றபடி என் கூடவே தான் இருப்பாள். இது வந்து நம்ம க்ளீன் பண்ண ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக நான் காட்டிகிட்டு இருந்தேன். இது வந்து அந்த ஹெட்செட்டு அதெல்லாம் இருந்தது. இது வந்து என்னோடய கபோர்டு. இதில் ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன், வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லலாம். இது வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்டேட்டட் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இந்த பில்லோ பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பில்லோவை காட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரான் பில்லோ. நான் வந்து இந்த பிங்க் பில்லோ வந்து டிமார்ட்டில் வாங்கியிருந்தது. இப்போ அந்த மாதிரி பில்லோஸ் எனக்கு ஆன்லைனில் கிடைக்கல, அந்த டிமார்ட் அந்த குவாலிட்டி அளவுக்கு எனக்கு கிடைக்கல. பட் நார்மல் ரெக்ரான் பில்லோஸ் கிடச்சிது. இதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் ஒன்று பில்லோ கவர் போட்டு காட்டினேன் இல்லையா, அதுதான் அது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்கிது. நமக்கு வந்து ஒரு பில்லோ வாங்கினா 219, 2 பில்லோ வாங்கினா 360 அப்படின்னு சொல்லி கிடச்சிது. ஸோ அதனால் நான் 2 பில்லோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொத்தமாக ஒரு 4 பில்லோ இருக்குது இங்கே. அதோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது அப்புறமா குஷன் கவர்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அமேசான் ரிவ்யூ வேணும்னா அதுவும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக சும்மா சோஃபாலாம் டஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் வந்து கீழே விளையாடிட்டு இருந்தா. ஸோ வந்து அவளோட ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது. அந்த கிச்சனை தான் நான் இப்போ எடுத்துகிட்டு போய் நான் அங்கே வைக்கிறேன். உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்கள். இதோ அந்த கிச்சன் தான் அது. அதை பற்றி ஒரு ரிவ்யூவும் போட்டிருக்கேன். அடுத்தது இப்போ என்னோடய நெஜ கிச்சனுக்கு வந்துட்டேன். பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேய்ச்சி வச்சுருந்தேன் முன்னாடி நாள். ஸோ அதெல்லாம் எடுத்து திருப்பி அடுக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்கிட்டு இருந்தேன். இதில் வந்து எல்லாமே வந்து ஈரமாக இருக்கும், லைட்டாக அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டு எப்போவுமே எடுத்து உள்ளே வைப்பேன். ஸோ எல்லாத்தையும் தொடச்சிட்ருக்கேன், எல்லா பாத்திரத்தையும் தொடச்சி தான் எடுத்து நான் கண்டிப்பாக உள்ளே வைப்பேன். அதனால் எல்லாத்தையும் தொடச்சிட்ருக்கேன், ஸ்பூன் முதற்கொண்டு எல்லாமே. இது தண்ணி வந்து நான் அங்கே ஊற்றுற மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா, அது வந்து கீழே ஒரு மேட் இருக்கும். ஸோ அந்த மேட்டில் தான் நான் ஊற்றிட்டுருக்கேன். கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும், அந்த மேட்டில் ஊற்றிட்டு இருந்தேன். அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து மேடையில் வச்சுட்டு ஒரு துணி ஒன்று போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஏர் ட்ரை ஆனவுடனே திருப்பி எடுத்து உள்ளே வச்சுருவேன். ஸோ இதுதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அதை தான் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த லாக்டவுன் எப்படி போகுது, இல்லை வந்து வீட்டிலே இருக்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் ஷேர் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் வீட்லேயே தான் இருக்கோம், எங்கேயும் வெளியே போகிறதில்ல. இங்கே வந்து கொஞ்சம் கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது கவுண்ட், தமிழ்நாடு அளவுக்கு இல்லைனாலும் இங்கேயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. நாங்கள் நியூஸ்லாம் இப்போ அவ்வளோவா பார்க்குறதே இல்லை. அதில் வந்து ஒரு பார்த்தாலே ஒரு பயம் வருது. அதனால நாங்கள் கொஞ்சம் நாளாக நியூஸ் பார்க்குறதே இல்லை. பார்த்தா ஏதாவது படம் இல்லை சும்மா ஏதாவது யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதோட அவ்வளோதான், வேறு எதுவும் பார்க்குறதில்ல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு வந்து மோட்டு பட்லு பார்த்துட்ருக்கா. அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
இது வந்து சாதத்துக்கு ஒலை வச்சுட்டேன், கொதிச்சுட்டு இருந்தது. இப்போ வெங்காயம் தக்காளி வெட்டணும், அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆனியன் உரிச்சு கொடுத்துட்ருந்தா. ஸோ எவ்வளோ அழகாக உரிச்சிருக்கா பாருங்கள், நல்லா உரிக்கிறா, அழகாக உரித்து தரேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா ஒலை கொதிச்சதுக்கப்புறம் சாதம் போட்டுட்டேன், அப்படியே குழம்பு செஞ்சிட்ருந்தேன். குழம்பு வந்து என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா, பீர்க்கங்காவும் முருங்கைக்காவும் போட்டு ஒரு தக்காளி குருமா ஸ்டைலில் இந்த காய் போட்டு செஞ்சுருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ குருமா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதுக்கு வந்து நைட்டு வந்து பூரி செஞ்சோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlogல. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.